ஒரு 1000 குறிப்புகள் ஏற்கனவே கடந்த 6-7 ஆண்டுகளாக வேண்டான்ற அதில் ஒரு முக்கியமான குறிப்பை பற்றி பேசுவார். அந்த குறிப்பே தப்பாக தான் இருக்கும். நான் வந்து ஒரு லோக்கல் சர்ச் பாஸ்டர் கிடையாது. முதல்ல இவங்கெல்லாம் லோக்கல் சர்ச்சு இன்டர்நேஷ்னல் சர்ச்சுன்னு பிரிக்கிறத நிப்பாட்டணும். அப்போஸ்தலன் பவுல் வந்து ஒரு லோக்கல் சர்ச் பாஸ்டர் கிடையாது. அவர் ஒரு மிஷனரி. இங்கே பார்த்தீங்களா, இவங்க என்னென்னவோ செய்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் அங்கே போய் கொடுத்துருது. அப்போஸ்தலன் பவுல் லோக்கல் பாஸ்டர் கிடையாது. யார் சொன்னால் அவர் பாஸ்டர் ரோல் அவர் பண்ணவே இல்லையா? Jesus started preaching, repent and believe the gospel, kingdom of God is at hand. அடுத்த உடனே அப்படி போகிறாரு, கடல் போகிறாரு, 2 பேரும் பிடிக்கிறாரு, வாப்பா என் பின்னால் வாங்குறாரு. அப்போ நீ என் பின்னால் வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லலை, நீ என் பின்னால் வா, நான் உன்னை ஆசீர்வாதமாக மாற்றுவேன்னார். இதான் அன்னைக்குள்ள மெசேஜுக்கும் இன்னைக்குள்ள இல்லை மோஸ்ட் ஆஃப் த புல்பிட்ஸ் மெசேஜுக்கும் உள்ள பெரிய தப்பு இதுதான். நல்லா கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் சீர்திருத்துறேன், நான் வந்து இது பண்ணுறேன்னு சொல்கிற எல்லாரையும் நம்பக்கூடாது. வேதத்தை மட்டுமே நம்பணும். ஏன்னா இவர் என்ன சொல்கிறாரு, இயேசு பின்னாடி வா உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன்னு பைபிள் சொல்லலை, இயேசு பின்னாடி வா உன்னை ஆசீர்வாதமாக மாற்றுவேன்னு சொல்லியிருக்குன்னு. இயேசு அதை சொன்னாரா? என் பின்னே வா, நான் உன்னை பல பேருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவேன் சொன்னாரா? சீர்திருத்துறேன். ஏன் எங்கேயோ எதையோ கேட்க வேண்டியது, நுனிப்புல் மேய்ஞ்ச மாதிரி மேய வேண்டியது, அது பைபிளில் இருக்கான்னு வெரிஃபை பண்ண வேண்டியது இல்லை, வாய்க்கு வந்ததை பேசுறது. இப்படி இன்னொரு விஷயத்த பேசுவார், அதுதான் மெயின். இது சும்மா அட்டாச்மெண்ட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போறோம். வாங்க. ஆனால் அந்த சபை என்பது குறித்த ஒரு தெளிவான உபதேசம் போதுமான அளவு ஒரு சராசரி விசுவாசிக்கு கிடைக்கவில்லை. அது என்ன சராசரி விசுவாசி கிடைக்கவில்லை? ஏன் போதவர்களுக்கெல்லாம் கிடச்சிருச்சா? முதல்ல உங்களுக்கு கிடச்சிதா? இல்லைன்னு நான் சொல்கிறேன், ப்ரூவ் பண்ண போகிறேன். இது அதிகமாக இது குறித்து பாரப்பட்டு தான் ஆண்டவர் சித்தமானால் என்னுடைய கடைசி ப்ராஜெக்ட் புக்கு பைபிள் சர்ச் அப்படின்னு இருக்கும். அது ஒரு பெரிய டெக்ஸ்ட் புக்காக வரும். ஐயா கண்டிப்பாக அது ஆண்டவரோட சித்தம் இல்லை, நிப்பாட்டிடுங்க. ஏன்னா முதல்ல 1000 பக்கம் இல்லை 1000 சிம்பிளாக இருக்குது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்லையும் நிருபங்கள்லையும் சிம்பிளாக இருக்குது. அதை காம்ப்ளிகேட் ஆக்கி அது ஒன்றுத்துக்கு கை கண் மூக்கு காதெல்லாம் வரைஞ்சி 1000 மாற்றி நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் புக்கு போடலாம் தேவையில்லை. பைபிள் இட்ஸ் என்ன சொல்கிறது, உண்மையான பிள்ளைகளுக்கு, ஆண்டவரோட பிள்ளைகளுக்கு போதுமானதாக இருக்குது. அதுக்கு கிட்டத்தட்ட 7 தலைப்புகளில் ஒரு 1000 குறிப்புகள் ஏற்கனவே கடந்த 6-7 ஆண்டுகளாக வேண்டான்றேன். அதில் ஒரு முக்கியமான குறிப்பை பற்றி பேசுவார். அந்த குறிப்பே தப்பாக தான் இருக்கும். ப்ரூவ் பண்ண போகிறேன், பாருங்கள். இன்னொரு காரியம், அந்த புக்கை எழுதும்போது எனக்கு கொஞ்சம் மற்ற புக்ஸ் எழுதுறதை விட கொஞ்சம் கூடுதல் பரிசுத்த நடுக்கம் இருக்குது. ஏன்னு சொன்னால் நான் வந்து ஒரு லோக்கல் சர்ச் பாஸ்டர் கிடையாது. முதல்ல இவங்கெல்லாம் லோக்கல் சர்ச்சு இன்டர்நேஷ்னல் சர்ச்சுன்னு பிரிக்கிறத நிப்பாட்டணும். சரியா? லோக்கல் இன்டர்நேஷ்னல் சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, லோக்கல் சர்ச்சுனா தனித்தனியாக எங்கெங்கே பில்டிங் கட்டி இசிஐ சிஎஸ்ஐ பெந்தகோஸ்தே ஏஜி என்எல்ஏஜின்னு வச்சுருக்காங்களே, அந்த மாதிரி இருக்கிறதுலாம் லோக்கல் சர்ச்சு. யூனிவர்சல் சர்ச்சுனா உலகளாவிய இது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே வந்து கிட்டத்தட்ட லைட்டாக உங்களை டீவியேட் பண்ணி கொண்டு போகிறதுக்கான வேலை தான். ஏன்றதை நம்ம பார்க்க தான் போகிறோம். சரியா? நான் வந்து ஒரு பைபிள் டீச்சர். அப்போ ஒரு லோக்கல் சர்ச்சு பாஸ்டராக இல்லாத ஒருத்தர் சர்ச்சுங்கிற புக்கை எப்படி எழுதலாங்கிற ஒரு கேள்வி இருக்கும், கண்டிப்பாக வரும். எழுதினாலும் வரும், எழுத முன்னாலும் பின்னாலேயும் வரும். பொதுவாக ஒரு நல்லது செஞ்சால் அது கேள்விகள் வரும், அது வேறு. இப்போ இங்கே என்ன கேள்வி, சர்ச்சு பாஸ்டர் இல்லைன்னா சர்ச்சை பற்றி எழுதுனான்னு கேள்வி வருமா? சர்ச்சு பாஸ்டர் தான், சர்ச்சு மொத்தமே சர்ச்சுனா பாஸ்டர்னு நீங்கள் சொல்கிறீங்க. பைபிள் அப்படி சொல்லலையே. பைபிள் அப்படி சொல்லியிருக்கா என்ன? நீங்கள் குருமன்னர்களை வச்சு பாபிலோன் கோபுரம் கட்டி நான் தான் அப்படின்ன மாதிரி அங்கே நான் தான் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் கீழே எல்லாரும் இருக்கிறாங்க. அது சர்ச்சுன்னு பைபிளில் இல்லையே. ஆனால் அதை குறித்தும் எனக்கு ஒரு ஆத்தென்டிசிட்டி இருக்குதா, நான் அந்த ப்ராஜெக்டை அட்டெண்ட் பண்ணலாமான்னு சொல்லி இதை படிக்க ஆரம்பிக்கும் முன்னாலே வந்து நான் பைபிளில் கொஞ்சம் பார்த்தேன். அப்போஸ்தலன் பவுல் வந்து ஒரு லோக்கல் சர்ச் பாஸ்டர் கிடையாது. அவர் ஒரு மிஷனரி. இங்கே பார்த்தீங்களா, இவங்க என்னென்னவோ செய்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் அங்கே போய் துருத்துறது. அப்போஸ்தலன் பவுல் லோக்கல் பாஸ்டர் கிடையாது. யார் சொன்னால் அவர் பாஸ்டர் ரோல் அவர் பண்ணவே இல்லையா? 1 தெசலோனியன்ஸ் 2:7-8 உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம்,
பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாக இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்கள் ஆனபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாய் இருந்தோம். ஷெப்பர்ட் ரோல் இல்லாமல் இது வேற என்ன ரோல்? இவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஷெப்பர்ட் ரோல்னா, பாஸ்டரல் ரோல்னா, ஒரு ஏரியா இப்போ சைதாப்பேட்டைன்னு எடுத்துக்கங்களேன். நான் வந்து மேய்ப்பன், நான் போதகன், வாங்க எல்லாரும் சொல்லி அங்கேயே ஒரு ட்ரஸ்ட்டை ஓப்பன் பண்ணி அப்படியே என்எல்ஏஜின்னு போர்டை போட்டு காலத்துக்கும் பிள்ளைக்கு புள்ள வரைக்கும் அவங்களே வாழையடி வாழையாக நடத்துவாங்க. அதுதான் பாஸ்டரல் ரோல்னு இவர் முடிவு பண்ணிட்டாரு. அதனால என்ன சொல்கிறாரு, அப்போஸ்தலன் பால் பாஸ்டர் இல்லை, அவர் ஒரு மிஷினரி. யார் சொன்னால் இது பாஸ்டரல் ரோல் இல்லாமல் என்னது? பிப்ளிக்கல் சர்ச்சுனா அப்படி தான் இருக்கும். எப்படி இருக்கும்? ஒரு இடத்துக்கு போவாங்க, சுவிசேஷம் சொல்லுவாங்க, அவங்க வீட்டுக்குள்ளே ஒன்று ஏற்றுக்கிட்டா சமாதானம் உண்டாகட்டும்னு சொல்லு, இல்லைன்னா தூசி தட்டிட்டு போயிடுவாங்க. ஏற்றுக்கிட்டாங்கன்னா அங்கே இருந்து பிரதான கட்டளையே என்னங்க, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிச்சு நான் உங்களுக்கு என்ன சொன்னனோ அதெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கணும். இதுதானே பிரதான கட்டளை. இதில் எங்கே இருக்குது? கட்டணம் கட்டி நீ பரம்பரை பரம்பரையாக வாழையடி வாழையாக 1.5 மணி நேரம் சர்வீஸ் நடத்திட்டு வீட்டுக்கு போ. எங்கே இருக்குது? அப்போஸ்தலர் 20:31. ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாக இரவும் பகலும் கண்ணீரோட இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். 3 வருஷம் அவர் ஒரு மிஷினரி. இது என்ன கணக்கு? சர்ச் ஸ்ட்ரக்சரில் மிஷினரின்னு ஒரு வேலைலாம் கிடையாது. மறுபடியும் பிறந்த எல்லாருமே செய்ய வேண்டிய வேலை. நீங்கள் புறப்பட்டு போய் தான், நீங்கள் உட்காந்த இடத்துலையே உட்காந்து எல்லாரையும் வர வச்சு சுவிசேஷம் சொல்லுங்கள். இருக்கா? 3 வருஷம் அவர் என்ன பண்ணார்? சர்ச் பிளான் பண்ணி பாஸ்டரல் ரோலில் அவர் இல்லையா? யாராக இருந்தாலும் நியாயமாக ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சா என்ன பண்ணணும்? போய் சுவிசேஷம் சொல்லணும். அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி வர மக்களுக்கு உயிரை கொடுத்து உபதேசம் பண்ணி டீச் பண்ணி அவங்கள எக்யூப் பண்ணி வா மகனே வா கிளம்பி போகலாம் அப்படின்னு அவங்களையும் கூட்டிகிட்டு ஒரு பக்கம் போகணும். எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி போகணும். தீத்து நீ அங்கே போ, தீமோத்தி நீ இங்கே வா, நீங்கள்லாம் இங்கே இருங்க, நான் மார்க்கு கூப்பிட்டு போகிறேன், இல்லை மார்க் சரிப்பட்டு வரணும். இப்படி தானே ஓடும். வேலை செய்கிறதுக்கு தானே, ராஜ்யத்தின் வேலைக்கு தானே. இல்லை ஆமோன் சைதாப்பேட்டில் நீ இது பண்ணு, இது பத்தாது, என்எல்சிசின்னு ஒரு பேரில் 27 ஏக்கர் கிரயம் பண்ணிக்க, அதுக்கு இங்கே கை மாற்றி அங்கே மாற்றி இங்கே மாற்றி எழுதி வாங்கி எல்லாம் பண்ணு, அங்கே பக்கெட் பில்டிங் கட்டு, பயங்கரமாக ஆண்டவரை துதிக்கலாம், பாபேல் கோபுரம் அப்படியே கட்டின மாதிரி. அது பைபிளிக்கலா? ஆனால் அங்கங்கே போய் ஹி வாஸ் அ லோக்கல் சர்ச் பிளான்டர். ஹி பிளான்டட் த சர்ச்சஸ். பெர்ஃபெக்டிங் ஆஃப் சர்ச்சஸுக்கு அவர் லெட்டர்ஸ் மூலமாக விசிட்ஸ் மூலமாக தான் பண்ணார். ஆமாம், 3 வருஷ காலமாக பெர்ஃபெக்டிங் ஆஃப் சர்ச்சை அவர் பண்ணவே இல்லை. லெட்டர்ஸ் மூலமும் நிருபங்கள் மூலமாக தான் பண்ணார். அதனால் இவர் 1000 பக்கம் இல்லை 1000 இது எழுதி சர்ச்சுனா என்னன்னு சொல்லிக் கொடுக்க போகிறார். பைபிளில் இருக்கிறது பத்தலையா? என்னுடைய கோபம்னு கூட சொல்லலாம் பாஸ்டர்ஸ் மேலே இருக்குது. எனக்கு உங்களை மாதிரியான ஆட்கள் மேலே இருக்குது. பட்டினியாக கிடக்குறாங்க. அந்த 1 hour மெசேஜ் வச்சு அவன் இன்னொரு 1 week ஓட்டணும். அப்போ எப்படிப்பட்ட ஃபுட் அது இருக்கணும்? அப்படி கனமான கெட்டியான புலால் உணவு. அப்போ அப்படியே சீர்திருத்தவாதி. இது எவ்வளோ பெரிய அநியாயம். 1 hour மெசேஜை கேட்டு 1 வாரம் ஓட்டணும். இது பைபிள் கான்செப்டா? பைபிளில் ஆண்டவர் அப்படி தான் சொன்னாரா? நீங்கள்லாம் ரசிக்கப்பட்டீங்களா மகனே, சூப்பர், வாரத்தில் 1 hour நீ இப்போ இப்போ அங்கே ஒரு தருப்பான் நான் அப்பாயின் பண்ணுவேன், அவன் உனக்கு 1 hour மெசேஜ் கொடுப்பான், அதை கேட்டுட்டு நீ 1 வாரம் ஓட்டிட்டு அடுத்த வாரம் வா மகனே. இதுதான் பிப்ளிக்கல் சர்ச்சு. இவர் 1000 பேஜுக்கோ இல்லை என்னத்துக்கோ எழுத போகிறார். விளங்கிடும். சபை பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சபையின் பக்தி விருத்திக்காக தானே பவுல் சொல்கிறாரு. ஸோ அந்த ஐவகை ஊழியத்தை பற்றி நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? 5-fold மினிஸ்ட்ரி ஞாபகம் இருக்கா?